நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா ஒரு 250 டேஸில் வெளிநாட்டு கவரேஜ் ஒன்று எடுக்கலாம் அப்படின்னு. கொரியர் சார் 113. வாங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் ஆனில் வச்சுங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இது தாங்க டிஷ்ஷு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 113 எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. இது வேறு 2 அடி தான். கொரியர் சாட் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரிங்களா? அது எப்படி எடுக்கலாம் என்னன்றது டீட்டெயில் எல்லாம் பார்த்துலாங்க. சரிங்களா? இது வந்து எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து பாருங்கள், எல்எம்பி இந்த மாதிரி வச்சுங்க. ஏர்டெல் டிஷ் யாராவது எடுத்துருந்தீங்களா? ஏர்டெல் டிஷ்ஷு அந்த சிக்னல்லேருந்து, அதான் 108 ஏர்டெல், அதை வந்து அப்படியே டவுன் பண்ணுங்கள். அப்படியே டவுன் பண்ணி லைட்டாக இப்படி நீங்கள் அப்படியே லெஃப்ட்டு வாங்க. டிஷ்ஷு லெஃப்ட் வந்து லைட்டாக டவுன் பண்ணிங்கன்னா போதும். ஒரு 113 கொரியர் சாட் கிடச்சிரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து ஒரு சேனல் வந்து ரொம்ப நாளாகவே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 சேனல் மேலே தான் போயிட்டுருக்குது. சரிங்களா? அதையெல்லாம் செக் பண்ணிக்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு S2 பாக்ஸ் இருந்தால் போதும். இப்போ S2 டெக்னாலஜி ஓடிட்டுருக்கு சேனல் இது. இது நமக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலேருந்து வர்ற ஒரு கவரேஜில் இப்போ இது 3வது கவரேஜ். ஈஸியாக 2 அடியில் எடுக்கிற மாதிரின்னா இந்த ஒரு செட் எடுத்து சொல்லலாம். சரிங்களா? 41, 42 ஒன்று, அதுக்கு அடுத்தது இது ஒன்று. இது எல்லாம் பார்த்தா ஒரு 3 கவரேஜ் வந்து வெளிநாட்டிலேருந்து நம்ம கொடுக்குறாங்க. ஈஸியாகவே நீங்கள் கவர் பண்ண முடியும். வெறும் நீங்கள் S2 பாக்ஸ் இருந்தால் போதும். சரிங்களா? நீங்கள் ஈஸியாக எடுத்துட முடியும். செக் பண்ணிக்கலாம் வாங்க. ஆனால் இது வந்து இப்போதைக்கு 2-3 சேனல் கொடுக்குறாங்கன்னா, இனி போக போக இன்னும் வரப்போகிற நாடுகளில் நிறைய சேனல் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? வேணும்னு எடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஈஸியாக உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன். ஒரு மீட்டரில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு சிக்னல் லெவல் இருக்குன்னு பார்த்துடலாம் வாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து ஒரு 2-3 சேனல் கொடுத்துருக்குறாங்க. இனி வருங்காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய சேனல் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது கடல் கடந்த நாடுகள்லேருந்து நம்ம கொடுத்த கவரேஜ்னா ரொம்ப 2 அடியிலே தமிழ்நாட்டில் கிடைக்கிற வெளிநாட்டினுடைய சேனல் அப்படின்னா 113 கொரியர் சாட் தான் சொல்லலாம். சரிங்களா? அதான் எக்ஸ்பிரஸ் 40 அண்டு 42, அதுக்கு அடுத்து தான் 113. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்காத ஒரு கவரேஜ்னால் ஈஸியாக 2 அடியில் கிடைக்கிது. ஓகேங்களா? வாங்க இப்போ நம்ம அதை மீட்டரில் செக் பண்ணி பார்த்துட்டு டிவின்னு ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துலாம். நம்பரில் பாருங்கள், இப்போ எடுத்துருக்கோம் சிக்னலில். இப்போ இது தாங்க சரியாக பாருங்கள். உங்களுக்கு வந்து சிக்னல் ஸ்ட்ரென்த்து பார்த்தீங்கன்னா 99%, குவாலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 64% வருது. ஆனால் நீங்கள் ரிசீவரில் டியூன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 99%, 98க்கு அந்தளவுக்கு கிடைக்கும். சரிங்களா? இப்போ இவ்வளோ சிக்னல் கிடைக்கும்போது உங்களுக்கு ஸ்டில் அடிக்காமல் படமே வரும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. 99% வந்து உங்களுக்கு ஸ்ட்ரென்த்தே இருக்குது. அதனால் S2 பாக்ஸ் டியூன் பண்ணால் எல்லாருமே கம்பல்சரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 80 மேலே தான் இருக்குது. அது 80க்கு மேலே தான் இருக்குது. 80 இல்லை 90% மண் பண்ணிருக்கு. சரிங்களா? இதுதான் வாங்க. டிவி ஒரு டைம் செக் பண்ணி காமிச்சிடுவாங்க. டிவி பார்த்தா உங்களுக்கு ஒரு கன்ஃபார்ம் ஆகும். சரிங்களா? டிவி செக் பண்ணி காமிக்கிறோம். அதில் எத்தனை சேனல் வருது என்னென்று ஒரு டைம் பார்த்துட்டு வந்துடலாம். ஓகே. நான் வெளில இப்போ பாருங்கள், இப்போது நம்ம டைப் பண்ணிக்கிறோம். இது வழக்கமாக சொல்கிறது, ஏன்னா சில பேர் தெரியாதுன்றதுக்காக. இது நிறைய கஸ்டமர் பார்த்தீங்கன்னா இங்கே தெரியாது, ஒரு டைம் நீங்கள் டைப் பண்ணதை சொல்லுங்கள் அப்படின்வாங்க. அதுக்காக தான் இப்போ நான் சொல்கிறேன். இது கொரியர் சாட் டைப் பண்ணுங்கள். சரியா? நீங்கள் புதுசாக க்ரியேட் பண்ணிக்கணும். ஏன்னா சில ரிசீவரில் அது இருக்காதுங்க. அதனால் வந்து நீங்கள் லைட்டாக இதை வந்து டைப் பண்ணி க்ரியேட் பண்ணிங்க. கொரியர் சாட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு கொரியர் சாட் 5A. கொரியர் சாட் 5A டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டு சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்து ப்ளூ பண்ண வந்து சொல்லலாம், அழுத்திடுங்க. அதே மாதிரி இது டிகிரி கேட்கும். நீங்கள் 113 டிகிரின்னு போட்டுங்க. சரிங்களா? சேவ் வந்து உங்களுக்கு வந்து எல்லோ பட்டன் அழுத்த சொன்னால் அப்புறம் எல்லோ பட்டன் அழுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு இதில் மார்க் ஆகிடும். சரிங்களா? இப்போ சேவ் பண்ணிட்டு உள்ளே போயிடுங்க. உள்ளே போயிட்டு உங்களுக்கு கொரியர் சேட் இருக்கு இல்லையா? கொரியர் சேட்டை வந்து நீங்கள் அதை எடுத்துடுங்க. எங்கே வரும்னு பாருங்கள். கொரியர் சேட்டுக்கு வந்துடுச்சு. இப்போது எல்எம்பி டைப் பண்ணுங்க. எல்எம்பி மார்க்கு மாற்றிங்க. இது வந்து கேஇ பேண்டுன்னா உங்களுக்கு 9750, 10,600 சேஞ்ச் பண்ணுங்க. சரிங்களா? இப்போ இதே மாதிரி பாருங்கள். இது வந்து சுவிட்சை கனெக்ட் பண்ணுங்க. சுவிட்சை இருக்கிறவங்க கனெக்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா நோ ப்ராப்ளம். சரிங்களா? இப்போ வந்து சர்ச் கூட சொல்லுது. சர்ச்சில் வந்துட்டு நம்ம
யூனிவர்சலாக வச்சு சர்ச் பண்ணிக்குவோம். 9750 அண்டு 10,600 போட்டுங்க. போட்டு கொரியர் செட் 5Aன்னு போட்டு என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதில் எத்தனை சேனல் இருக்குதோ ஒரு டைம் உங்களுக்கு காமிக்கும். ஓகேங்களா? ஒரு பிளைண்ட் ஸ்கேனே கொடுத்துருவோம். ஏன்னா இருக்கிற சேனல் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. எத்தனை சேனல் பார்த்துருவோம். பிளைண்ட் ஸ்கேன் கொடுத்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். பார்ப்போம் அது டியூனிங் ஆகிட்டு சர்ச் ஆகிட்டு வரும். எத்தனை சேனல் பார்த்துருவோம். ஒரு மொதல் டிபி வந்து 12280 அண்ட் அர்ஜென்டல் 3449 ஒரு டிபி ஓப்பன் ஆகிருக்கு. முதல்ல 3 டிபி வரும் போல பார்த்துக்கலாம். இப்போ 2 டிபி வந்துருப்பாருங்க 12510 அண்ட் வெற்றிகள் 32451. சரிங்களா? அதேமாதிரி பாருங்கள் உங்களுக்கு வந்து 6 டிபி வந்துருக்கு. இதில் ஒரு 6 டிபியோட முடியுது. சரிங்களா? மொத்தம் சேனல் பார்த்தீங்கன்னா 3 சேனல் தான் வந்திருக்கு. முதல்ல ரொம்ப நாளாக ஒரு சேனல் தான் இருந்தது. 3 சேனல் வந்திருக்கு. வாங்க உள்ள போய் செக் பண்ணி பார்த்துருவோம். நான் வெளில பாருங்கள் முடிஞ்சுது. பாருங்கள் இது 3 சேனல் நமக்கு வந்திருக்கு. சரிங்களா? கேபிஎஸ் ஓல்டு மெயின் கொடுத்துருக்காங்க. இது ஒரு சேனல் அண்டு ஒய்டிஎன் அது ஒன்று. அதுக்கு அடுத்தது கேபிஎஸ் ஓல்டு 24 இது நியூ சேனலு. இது ஒரு 2 சேனல் வந்துருக்கு. சரிங்களா? மொத்தம் 3 சேனல் வந்துருக்கு. பாருங்கள் சிக்னல் பாருங்கள் உங்களுக்கு வந்து பாருங்கள் 65% குவாலிட்டியும் குவாலிட்டி வந்து 57%, சிக்னல் ஸ்ட்ரென்த்து 65% நமக்கு கிடைச்சிருக்கு. சரிங்களா? இதுதாங்க உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன். உங்களுக்கு ஃப்ரீக்வன்சி நம்பர் அண்ட் சிம்பிள் லெட்டு வேணுன்றவங்க அதுலேருந்து எடுத்து நீங்கள் போட்டுங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய்.